परंपरां सकल समय सृष्टि सच्चिदानंद दृष्टि निवसतुमयो श्री गुरो दिव्य दृष्टि सद्गुरुनाथ गुरुमंडल स्वरूपिणे नमः ऋषि गोत्रात्मने नमः अच्युतानंद गोविंद केशवाय नमः ज्ञानानंदमयं निर्मलं स्फटिकासुरम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। जय जय शंकर हर हर शंकर जय शंकर मां पाहि हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर मां पाहि हर हर शंकर मां पाहि। श्री गुरुभ्यो नमः। भज गोविंदम வார்த்தையே ரெண்டு வார்த்தை பகவத்பாத எழுதின ஒரு கிரந்தம். பகவத்பாதர்னு சொல்கிறத சங்கராச்சாரியான்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட அவரோட ஜெயந்தி போன வாரம் நடக்கும்போது இதை பற்றி நம்ம ஒரு பரஸ்பரமாக தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கே அவர் தான் காரணம். இன்னொரு 10-15 நாள் மகாபெரிவா ஜெயந்தியும் வருது, மகாபுருஷர் ஜெயந்திலாம் வருது. நம்மளோட இன்னைக்குன்னா இன்னியோட காலத்தில் சாயங்காலம் சொல்ல, இன்னியோட நிலைமையில் இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாரும் இந்த நரஜன்மம் கிடைத்து அதுவும் நம்மளை வர்ணத்தில் கிடைத்ததுக்கே எத்தனை கோடி தவம் பண்ணியிருக்கோங்கிற பல இடத்துல நம்ம கேட்டிருந்தாலும் சனாத்தன தர்மங்கிறது ஒன்று உண்டு, அதுதான்னு எடுத்து சொல்லி 1600 வருஷம் நடத்துவது நம்ம பகவத்பாதர். அப்போ அவரை நினைக்காம ஒரு நாளும் நம்ம இருக்க முடியாது. ஓணுமோ வேண்டாமோ எப்படியாவது ஹர ஹர ஹரிஹரிங்கிற சங்கரங்கிற சப்தம் நமக்கு வந்துடும். அந்த குருவரோட நினைவே, அந்த குருவை நினைத்திருந்தாலே ஸ்மரித்தாலே எல்லா தாபம் பாபம் போகுங்கிறது ஸ்ருதி எல்லாம். அப்போ அவரை நம்ம எப்படி நினச்சிக்கிறது? இப்போ எந்த கடைக்கு போனாலும் கடையோட பேரை நினச்சிக்கிறோம். போகாதுக்கு அவங்க பையில் வேற ஒரு பேரை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு கொடுக்குறோம். வீட்டுக்கு வந்தால் கூட அந்த பையை பார்த்தா அந்த கடை ஞாபகம் வருது. இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளோட கடையில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுக்கிறதுனால ஏதாவது ஒன்றுனாக்க இந்த கடைக்கு போய் இந்த ஸ்கூல் போய் போர்ட் போட்டிருக்கு. பகவத்பாதரை நினச்சிக்கிறதுக்கு ஏதாவது வீட்டில் அவர் படம் வச்சுருக்கலாம், அது சுவாமி ரூமில் இருக்கலாம், இருக்கிற இடத்துல சுவாமி ரூமில் வீட்டிலேயே சர்வவியாபியாக இருக்கிற பகவானுக்கெல்லாம் எந்த இடம் ஒதுக்கலாங்கிற காலகட்டத்தில் நம்மலாம் தவிச்சுட்டுருக்கோம். அப்போ இன்னாருக்கு இந்த இடங்கிறது கரெக்டு. பூஜை அறைன்னு ஒன்று இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும்னாக்க அந்த அறைக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கலாம். மொத்தமே 1 BHKல நான் என்ன பண்ணேன், அந்த 1 BHKல 1 வைக்கிறதா, பிஏ வச்சுக்கிறதா, ஹெச்ஏ வச்சுக்கிறதா, பெட்ரூம் ஹாலு கிச்சன் எதுனாலும் கிச்சனில் பகவான் வச்சுக்கிறதுங்கிறது நம்ம பாரம்பரிய பழக்கம். அப்போ கிச்சனே பெருசாக இருந்தது. அது இருக்கட்டும். இப்போ இவரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அவர் எடுத்து கொடுத்த ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள், குறிப்பாக சனாதன தர்மத்தில் வேதங்கிறது அத்தியனம் பண்ணணும். அது அந்தனருக்கு அதுக்கு பல அனுஷ்டானங்கள் இருக்கு. அந்த அனுஷ்டானம்னு பார்த்து பண்ணுறதா இருந்தால் அப்படி இருக்கான்னு கேட்குற அளவோடு தான் இன்றைக்கி நம்ம நிறுத்திக்க வேண்டியிருக்கு. அதை நிறுத்திட்டோம். அன்னிலிருந்து இன்னி மட்டும் பெண்மணிகளுக்கு வேதம் கிடையாதுங்கிறது தான் பகவத்பாதர் அத்தனை ஸ்தோத்திரத்தை வேதத்தை இல்லாத தெய்வங்களுக்கு கூட ஸ்தோத்திரம் எழுதி கொடுத்துருக்கார். அது பொதுவாக
32 வயசில் அவர் பண்ணின பாஷணம் நிறையா தரம் தெரியும். அதில் இந்த கிரந்தம்னு ஏற்கனவே நம்ம காசி யாத்திரை பற்றி பார்த்தபோது கிரந்தத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த பிரஸ்தான திரயம்னு அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். ஒரு ஊருக்கு போனால் பிரஸ்தானம் வைக்கிற மாதிரி வாழ்க்கையில் நம்ம இந்த பிரஸ்தான திரயங்கிறது பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதை இன்னொன்று திவ்ய பிரபந்தம் வைணவர்களுக்கு, நமக்கெல்லாம் விவேகா சூடாமணி, இதை மாதிரி எல்லாம் வச்சிருக்கா. ஆனால் அதுவும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. அப்போ சின்ன சின்ன கிரந்தத்தில் பிரகடன கிரந்தம், இந்த உபனிஷத்துக்கு மற்றது ஒன்று வரா மாதிரி பிரகடன கிரந்தம். உபனிஷத் முக்கியமாக 108 உபனிஷத், அதுக்கு உபனிஷத்துக்கு இன்னொரு உபனிஷத். இப்போ அப்படி இந்த பிரகட கிரந்தத்தை தான் இந்த பஞ்சக ஸ்தோத்திரம்லாம் சொல்லும்போது பஜ கோவிந்தம்ங்கிறது ஒரு முக்கியமான பிரகடன கிரந்தம். இந்த பிரகடன கிரந்தம், பிரகடனம்ங்கிறதுனா என்னன்னா, ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும், பிரச்சாரம் மாதிரி. இப்போ நமஸ்தேஸ்து மகாமய ஸ்ரீபீட சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்தேன்னு சொல்லும்போது நீ எல்லாருக்கும் சொல்லி தானாகவே அவள் தெரிஞ்சுட்டுருவான். அது நீ சொல்லித்தான் அவள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பஜகோவிந்தன் ஒன்று இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா, அது மாதிரி நம்ம அதை நீ விசாரம் பண்ணியிருக்கியா, நீ இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் பிரகடன கிரந்தம். மற்றவர்களுக்கு சொல்லணும்னு கிடையாது, நம்மளே அந்த கிரந்தத்தை பிரகடனம் பண்ணிக்கணுமா. அபியாசம் பண்ணி நிற்று போட வேண்டாம். அது எப்படி நமக்கு எழுந்துட்டா பசி வருதோ, எழுந்துட்டா வேலை செய்கிறதுக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் வருதோ, மறுபடியும் படுத்துக்கணும்னு தோன்றதோ, 3:30 மணி ஆச்சுனாக்க காஃபி கடை திறந்துருக்குமான்னு தோன்றதோ, இந்த பஜகோவிந்தங்கிற கிரந்தம் தான் நம்ம உள்ளே வந்து நித்திய அனுபவம் மாதிரி நம்ம தேகத்துக்குள்ளே அது பிரகடனம் பண்ணிகிட்டே இருக்கணும் புத்தியில். அந்த மாதிரி கிரந்தத்துக்கெல்லாம் தான் பிரகடன கிரந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபமானம் எல்லாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி பல ஆச்சாரியர்கள் சொன்னதை வச்சுட்டு எனக்கு அதில் என்ன புரிஞ்சுட்டு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் தவிர, இவர் என்னமோ பண்டிதர் ஆகிட்டார் கிடையவே கிடையாது. அது என்றைக்கு கிடைக்க போகிறதோ தெரியாது. ஆனால் தெரிந்த அளவில் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ மற்றவா சொல்கிறத இன்னும் கேட்கணுங்கிற ஆவல் உங்களுக்கு வரணும். அதை வந்து இதோடு நிறுத்திடக்கூடாது. அதை புதுசாக வரதை நம்ம அடுத்த கிளாஸில் பகிர்ந்துக்கமே, அவள் இப்படி சொல்லியிருக்காளேன்னு பகிர்ந்து, அது ஒரு சமாளி. ரெண்டாவது வந்து இந்த உபமானங்கிறது எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸுனாக்க கரெக்டான வார்த்தை எக்ஸாம்பிள் கிடையாது, சிமிலாரிட்டி. இங்கே இப்படி இருந்தால் குழந்தைக்கு நல்லா எங்கேன்னா ஆயத்தை பாருன்னா எங்கேருந்தா அந்த குழந்தை முழுகும். 2 மரத்தை காமிச்சு அதுக்கு நடுவில் ஒன்று ரவுண்டாக தெரியுறதே, அதுதான் சந்திரன்னு அப்போல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி சாப்பாடெல்லாம் கொடுப்பா. அதாவது ஒரு புரியாத விஷயத்தை எட்டி இருக்கிற விஷயத்தில் பக்கத்தில் கொண்டு வந்து புரிய வைக்கிறதுக்கு பேர் உபமானம். அந்த மாதிரி இதில் கடினமான விஷயங்களை நம்ம எவ்வளவு சுலபமாக அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த வயசில் வரவாளுக்கு கேட்குறவாளுக்கு, ஸ்கூல் குழந்தைகள் கேட்டால் ஒரு விதம், காலேஜ் குழந்தைகள் கேட்டால், ஆஃபீஸ்கார போகிற கேட்டால், அதுதான் நம்ம மாதிரி வானப்பிரஸ்தான்னு நினச்சிட்டு சீனியர் சிட்டிசன் உள்ள வாழ்ந்துன்னு வர நம்ம எல்லாருக்கும் அது ஒரு விதம். ஸோ அப்போ இந்த உபமானம் வரும்போது எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃபோட உபமானம் தான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நடக்கப்படும். சரி, எதை நோக்கி இந்த பஜகோவிந்தம் எதுக்காக படிக்கிறோம்? இப்போ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளேயே எதுக்காக படிக்கணும்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கிடையாது. எப்போதும் சொல்கிற மாதிரி இது ஒன்று தெரிஞ்சுட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படியும் ஒன்று கிடையாது. இது தெரியாட்ட சாதிக்க மாட்டோமா? ஆமாம். தெரிஞ்சுட்டா என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத அவவா பார்க்க போகிறான். தெரியாத மட்டும்
கவலையே கிடையாது. தெரிந்து ஆரம்பிச்சிட்டோன்னா இதை முன்னாடியே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டுருக்கலாமே. அந்த ஆர்வம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிரந்தங்கள் படிக்கும்போதோ முதல் வரியிலேயே அந்த கிரந்தத்தோட சாரத்தை பகவத்கீதையிலேயே முதல் 4 வார்த்தை, கடைசி 2 வார்த்தையோ 1 வார்த்தையோ, டோட்டல் 700 ஸ்லோகத்தோட சாரம் 5 வார்த்தையிலையோ 4 வார்த்தையிலையோ, அவ்வளோதான். அப்படி தான் கிரந்தங்கள் எல்லாம் அவளை எழுதியிருக்கா. முதல் வரியை மட்டும் இப்போ பாடி சொல்லி பார்ப்போம். புஸ்தகத்தை கையில் இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நல்ல நாள் நம்ம பார்த்து ஆரம்பிக்கிறோம். இந்த நாளும் நல்ல நாள் தான். இதில் அவளுக்கு எப்படி வீட்டில் சொல்லிக்கிற அபியாசம் இருக்கோ சொல்லிக்கலாம். இதுக்கு ஒன்றும் இப்படி தான் சொல்லணுங்கிறது இதில் சந்தஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப சுலபமாக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எப்படி சொல்லலாமோ அப்படி பஜகோவிந்தத்தை சொல்லிகிட்டே போகலாம். भज गोविन्दं 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 गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते नहि रक्षति डुक्रंकरणे नहि रक्षति डुक्रंकरणे नहि रक्षति डुक्रंकरणे नहि रक्षति डुक्रंकरणे भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते. भज गोविन्दம் எப்படி அனுபவிக்க போகிறோம்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம், 2 வார்த்தை சேர்த்தா அர்த்தம், மறுபடியும் 2 + 2 ஜத மாதிரி இந்த 2 சொல்லி அந்த 2 சொல்கிறாரு. இது எப்படி வேணால் மாற்றி போடலாம். அதாவது இதில் 30 ஸ்லோகம் இருக்கிறதா தெரியுது. அப்போ ஏதோ 4வது ஸ்லோகத்தை முதல் 2 சொல்லிட்டா 12வது ஸ்லோகத்தை ஞாபகம் இருந்தால் 2 போட்டாலும் பொருந்தும். நீங்கள் எந்த இதில் நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு தாத்பரியம் அனுபவிக்கிறதுல உங்களுக்கு ட்ராக்கு மாறாது. அது திருப்பி பஜகோவிந்தத்தை கொண்டு வந்து உங்களை இழுத்து விட்டுரும். 700 ஸ்லோகம் இருக்கிற பகவத்கீதைக்கு பார்த்து படிக்கிறது, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் அனுபவம் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் சிரமம். ராமாயணம் படிக்கிறோம், சுந்தரகாண்டம் படிக்கிறோம், பாகவத புராணம் படிக்கிறோம், சம்பூர்ண நாராயணன் படிக்கிறோம். எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு டெக்ஸ்ட் பார்க்குற மாதிரி வரும். இதில் பகவத் பாதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் அர்த்தத்தை புரிஞ்சுட்டுதா எது பிரமாணம்? ராமாயணமா, மகாபாரதமா, நாராயணமா, பகவத்கீதையா, எல்லாம் இதில் இருந்தாலும் உபனிஷதா பிரமாணங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான். நம்மளோட ஒவ்வொருத்தர் ஜீவனத்தில் நம்ம நித்தியம் என்ன அனுபவிச்சிருக்கோம், இனி என்ன அனுபவிக்க வேண்டுங்கிற பிரமாணத்தை வச்சுட்டு
பஜ கோவிந்தத்தை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். ஸோ இந்த பஜ கோவிந்த புரிஞ்சிக்கிறதுக்கு வேறு புஸ்தகத்தை போய் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த பஜ கோவிந்தம் வந்து பகவத்பாதரோட வாழ்நாள், அவர் எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணான்னு எல்லாம் தெரியும். அதில் காசி க்ஷேத்திரம், நம்ம காசி பஞ்சகம் பார்த்தோமே, அதுதான் அவருக்கு ஹெட்குவார்ட்டர். பகவத்பாதருக்கு பல வருஷம் அவர் எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணினாலும் 5 மடம், துவாரகா, ஜோதிஷ் மட்டு, ஜெகநாத் பூரி, மத்தியத்தில் சிருங்கேரி, கிழக்கில் காஞ்சி. பிறந்தது காலடி. அவர் எங்கே இருந்தார், என்ன விசேஷம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் அவர் எல்லாத்தையும் போயிட்டு வந்தாலும் சித்தியாக அடைஞ்சதும் நம்மளோட காஞ்சியிலேங்கிற மாதிரி ஒரு இது கேதார்நாத்துன்னு அவா சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த பஜகோவிந்த 30 ஸ்லோகம் இருக்கிறதுல பகவத்பாதர் எழுதின மாதிரி பல பேரோட கருத்து. இந்த ஸ்லோக புஸ்தகத்திலே பார்த்தேன்னா சில ஸ்லோகங்கள் ஹஸ்தாமர உவாச்ச, பத்மபாதர் உவாச்ச, கோட இந்த மாதிரி வருது. அதாவது இதில் மொத்தம் அவர் சொல்லலை, அவர் சிலது ஒரு 12 14 சொல்லியிருக்கா, மீதி மற்ற ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்கிறது ஒரு சம்பிரதாயம். இதில் நம்ம யார் சொன்னாங்கிறது நம்ம முக்கியம் இல்லை, அவர் கூட இருந்த சிஷ்யர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அவர் காலத்தில் அவரோடு இருந்த சிஷ்யர்கள் தான் சொல்லியிருக்காரே தவிர, அதனால் எல்லாருமே நமக்கு ஆதி சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி நம்ம எந்த ஆச்சாரியர் சொன்னாலும் ஆச்சாரிய பர்யந்தம்ங்கிறதுனால இது அவள் சொன்னதாக தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இது இவர் தான் சொன்னார், அவரே அப்படி சொன்னார் இல்லை, எல்லாம் ஒரு கோர்வையாக வந்துருக்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பஜங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. எதுக்கு இந்த கோவிந்தனை 3 தரம் கூப்பிட்டார்? ஒரு தரம் கோவிந்தன் சொல்லிக்கிறேன், பஜ கோவிந்தம் மூடமதேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ கோவிந்தன்னாக்க என்ன அர்த்தம்? அவர் ஏன் 3 தரம் சொன்னார்? நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஸ்ரீனிவாச பெருமாளை தான் கோவிந்தா கோவிந்தான்னு ஸ்ரீனிவாச கோவிந்தா 1008 நாமங்கள் சொல்லி நாராயணத்தை கோவிந்த் வாஸ்தவமான விஷயந்தான். அப்போ பகவத்பாதர் இந்த நாராயண திருப்பதியிலேருந்து எழுப்பத்துக்காக உத்திஷ்டங்கிற மாதிரி 3 தரம் சொன்னாரா, இல்லை அவரே நல்ல என் குரலை விட அவர் குரல் நல்ல கர்ஜினி தான் இருக்கார், அப்போ மற்றவர்களுக்கு காது கேட்கணுங்கிறதுக்காக சொன்னாரா, கிளாஸில் இந்த மாதிரி நடத்த போகிற எல்லோரும் அட்டென்ஷன் வந்தாரா? கிடையாது. பகவத்பாதர் நம்ம எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கணுங்கிறத எடுத்துக்காட்டு அவரோட ஆச்சாரியர் கோவிந்த கௌடபாதர் நர்மதா நதியில் போயிட்டு யார் வந்திருக்கேன் சொன்ன போதோ, ஸோ அவர் ஆச்சாரியருக்கு ஃபஸ்ட்டு நமஸ்காரம், பஜ கோவிந்தம். அதிலிருந்து என்ன நமக்கு புரிய வைக்கிற, நீ எது செய்யறியோ இல்லையோ குருவை மறக்காத. அந்த குருவை நீ மறந்துட்டேன்னா தத கிம் தத கிம் தத கிம் தத கிம் ஒரு வேதம் கிடையாது. அப்போ பகவத்பாதரே அவரோட ஆச்சாரியருக்கு முக்கியத்துவம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காருன்னா, இன்றைக்கி கூகுள் தான் நமக்கு குருன்னு நினச்சிண்டா அது வியர்த்தம். நம்மளும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கா, ஆன்மீகத்துக்கு குரு இருக்கா, குடும்பத்துக்கு குரு இருக்கா, ஒவ்வொரு கலைக்கும் ஒரு குரு இருக்கா, பாட்டுக்கு ஒரு குரு, சப்தத்துக்கு ஒரு குரு, கோவிலில் சிவாச்சாரியர் ஒரு குரு. அந்த குருவை நினைப்புக்குங்க முதல் தரம் கோவிந்தன். சரி, 2வது கோவிந்தன் எதற்கா?
இப்போ காமதேனு காவஹா, காவகனாக்க பசுமாடுகள். நந்த குமார் அவருக்கு என்ன செல்வம் இருந்தது? 10,000 பசுமாடு இருந்தது கிருஷ்ணர் பிறகு பின்னாடி வசுதேவனுக்கெல்லாம். அப்போ செல்வமே, ராஜாக்கள் எல்லாருமே செல்வமே எத்தனை பசுமாடு வச்சிருக்காலோ அதுதான் ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் தான் குதிரை, யானை எல்லாம். ஏன்னா இந்த பசுமாடில் வர்றது தான் எல்லா யாகம், எல்லா அரிசியும், எல்லா குழந்தைக்கும் போஷணம், காமதேனு. அப்போ கோவிந்தன்னாக்க செல்வத்தையும் செழிப்பையும் பாரத தேசத்தில் பொழியிற நம்ம பிரகிருதிக்கு, இயற்கைக்கு, பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணுற ஒரு பாவனையோட நம்ம தேசத்தில் எப்பொழுதும் கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்கிற மாதிரி அந்த கோவிந்தன்கிற பசுமாட்டுக்கு கோபாலன் யாராவது பரிபாலன கிருஷ்ணர் பரிபாலனை பண்ணுறாரோ அவருக்கு ஒரு நமஸ்காரம். மூன்றாவது கோவிந்தன் தான் சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற நாராயணருக்கு நமஸ்காரம். அப்போ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ பஜ கோவிந்தம்னா இந்த 3 அர்த்தம் இந்த கோவிந்தம்ங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அது மட்டும் கிடையாது. வேதம் ஆரம்பிக்கட்டும் முடியட்டும், எந்த வைபவம் எதை தேடி நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்கோம்? நிம்மதி. நிம்மதி ஒன்று தான் நமக்கு எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியல. நிம்மதியை நம்ம அல்மீராவில் தேட போகிறதில்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தேட போகிறதில்ல, ஒரு வெளியில் போகிற மெட்ரோ ட்ரெயின்லேயோ பிளேன்லேயோ தேட போடல. நம்ம மனசில் தான் அந்த நிம்மதி இருந்தால் அப்பாடா இன்றைக்கி என் வேலைலாம் முடிஞ்சது, ஒரு நிம்மதியாக இருக்குது. அந்த நிம்மதிங்கிறது சாந்த ஸ்வரூபம். அதனால்தான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதே மாதிரி தான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ. அதை இன்னும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துது, எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? 1 2 3 அப்படின்னு தானே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறா. அதை அந்த சிக்னல் நமக்கு அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகவும் எந்த கோவிந்தனை தான் நமஸ்காரம் பண்ணுறோம். கோவிந்தனை தவிர வேறு யாருக்கும் நமஸ்காரம் கிடையாது. கோவிந்தனை தான் அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம், எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாவத்திலையும் 3 தரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இது மாத்திரம் கிடையாது. ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக தாபத்ரய நிவாரணார்த்தம் திரிவாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். நம்ம சரீரத்தை கஷ்டப்படுது, கிருஷ்ணா காப்பாற்று. மழையும் வரக்கூடாது, சுனாமியும் வரக்கூடாது, போரும் வரக்கூடாது, கிருஷ்ணா காப்பாற்று. பித்ருதோஷம், செவ்வாதோஷம், கிரகதோஷம், பீடதோஷம் எதுவுமே வரக்கூடாது, கிருஷ்ணா காப்பாற்று. எல்லாத்துக்கும் அந்த பரம கிருஷ்ணனே தான் நம்ம கொண்டு வந்த பிராரப்த நிவாரணத்துக்கும் பஜ கோவிந்தம். எங்கேயோ நம்ம கட்டுப்பாடுகள் இல்லாமல் இயற்கையால் வர வேதனை எல்லாத்துக்குமோ பஜ கோவிந்தம். தெரிஞ்சோ தெரியாமல், தெரிஞ்சே தான் பண்ணுறான். அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சே தான் பண்ணுற பாவத்தை தெரியாமல் பண்ணேன்னு சொல்லதில் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா உனக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டே பண்ணுறான். அப்படி இருக்கும்போது பாவம் தானாகவே சேர்ந்துடுது. புண்ணியம் தேடுறோம் கிடைக்க மாட்டேங்கிறது. பாவம் தேடவே வேண்டாம், தேடாமலே அவ்வளோ பாவம் வந்துடுது. தேடி செய்கிற பாடத்தில் பாவத்தை ருச்சி இருக்குது. அப்போ அதெல்லாம் போகணுன்னாக்க ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக தாபத்ரய விநாசாய திரிவாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இப்போ எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. இன்னொரு காரணம் அடுக்கின்றே போகலாம். இன்னொரு காரணம் மனசா வாச்சா காயா. மனசால நம்ம கோவிந்தனை
24x7. எந்த தேசத்தில் இருந்தானே, எந்த காற்று இருந்தால், ஏர்போர்ட்டில் மீட்டிங்கா, கோவிலில் மீட்டிங்கா, திருப்பதியில் மீட்டிங்கா, எதுவுமே கிடையாது. எப்போ இருந்தாலும் அவனை நினச்சிக்கிறான். அது மனசால் நினைக்கிறதுக்கு எந்தவித ஏற்பாடுமே வேண்டாம். காயா உடம்பால் நமஸ்காரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பரோபகாரம் பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது, ஆனால் உடம்பால் கோவிந்தனை நினைச்சுன்னு பண்ணணும். மனசா ஆச்சு. அது என்ன இருக்க வாக் அங்கே டீகண்ட்ரோல் ஆகிடும். மனசில் நினைக்கிறோம் யாருக்கும் ப்ரூஃப் கிடையாது. அந்தராத்மா இருக்கிற சிசிடிவி ஒருத்தருக்கு தான் தெரிய போகிறது. காயா பண்ணுற கைங்கரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கோலம் போடுறேன், பூ போடுறேன், பழம் வாங்கி வந்து பாயசம் பண்ணு, சுண்டல் வினு பண்ணு, படா அங்கெல்லாம் பிரகடனம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் பிரகடீகரோதி. அதுக்கெல்லாம் நம்ம பிரகடனம் பண்ணுறதுக்கு போட்டு எழுதி போடணும். இன்றைக்கி ஒரு பயம் எல்லாம் பாடுற மாதிரி இதில் வந்து வாயால் பேசுறதில் நம்ம நல்லதை எவ்வளோ நாள் பேசுகிறோம், நல்லதை யாருக்கு எடுத்து சொல்கிறோம். இந்த மாதிரி பஜகோவிந்தம் சத்சங்கத்துக்கெலாம் வாங்கோன்னு யாருக்கு சொல்கிறோம். நீங்கள் யாரையும் வற்புறுத்த வேண்டாம். அந்த மாதிரி நினச்சிக்கவே கூடாது. அவள் வாழ்க்கை பல ஜோலிகள் இருக்கலாம். இங்கே வரத்துனால அவள் சத்சங்கத்தில் பக்தா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனால் வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நழுவ விடாமல் வந்தால் அது அவளுக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் இன்னொரு உற்சாகம். அப்போ மனசா வாச்சா காயா. அப்போ இந்த பஜகோவிந்தம்னு ஆரம்பிக்கும் போது கோவிந்தனை இந்த மாதிரி நினைக்கணும்னு அவர் சொல்லிட்டார். இப்போ கோவிந்தனுக்கு தான் இந்த 3 தடவை சொல்லியிருக்காங்க. பஜங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பஜன்னு சொன்னால பக்தி செய். இப்போ அவர் இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் சரியாக சொல்கிறேன்னு. பூங்கிறது ஒரு தாத்து சம்ஸ்கிருதத்தில். அந்த போர்டை நான் பார்க்கல. இந்த பூங்கிற தாத்துல தான் சில பிரத்யேகெல்லாம் சேர்த்து பஜ்னு ஒரு செய் வரும். இப்போ இதிலிருந்து தான் நம்ம எல்லாரும் பஜன கோஷ்டி, பஜன சபா, ஜனாஹா பஜந்தி இதி பஜனா. எங்கே ஜனங்கள் சேர்ந்து ஒரு பக்தியை வெளிப்படுத்துகிறாலோ அந்த கோஷ்டிக்கு பஜன கோஷ்டி. செய்கிற இடத்துக்கு பஜனை. அது நாம பஜனையாக இருந்தாலும், கிருஷ்ண பஜனை, சங்கீத நாம சங்கீதமாக இருந்தாலும் சரி, பஜகோவிந்தத்து சொன்னாலும் சரி. அதனால் பகவானை நினைக்கிறது ஒரு அர்த்தம், பகவானை வணங்குவது ஒரு அர்த்தம், பகவானுக்கு சேவை புரிவது ஒரு அர்த்தம். இதெல்லாம் பஜ்ஜுங்கிற வார்த்தைக்கு அத்தனை அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். பகவானை தேடி நாடுவது. கால்கள் இருக்கும்போது கோவிலை நாடு, அது கைகள் இருக்கும்போது கும்பிடு போடும். மனசா வாச்சா காயாங்கிறத காயால் இது ஒன்று தான். இதெல்லாம் தான் நம்ம வாயால் பாமாலை பாடுறது, ஸ்தோத்திரங்கள் பண்ணுறது. இதனால் வந்து வாக்குனாக்க பேசணுங்கிற அர்த்தமே கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து கோவிந்தனை எப்போதும் நினைக்கணும். இதெல்லாம் லௌகீக வாழ்க்கையில் சாதாரண ஜனங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கே பகவத்பாதர் சொல்லலை. இத்தனை அர்த்தமாக நம்மளா தேடி மற்றவா சொல்லி இது தான் நம்மளால் முடியுங்கிற அர்த்தத்துக்கு இந்த பஜகோவிந்தம் அவர் அதை சொல்லலை. இதெல்லாம் உனக்கு நீ இருக்கிற மட்டும்தான். ஞானம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஞானத்தை அடைவதற்காக அந்த ஞானம்ங்கிறது அதுதான் தேவை. அந்த ஞானத்தை நீ அடையணும்னாக்க கோவிந்தனை வணங்காவிடில் சித்திக்கிற மார்க்கம் அந்யதா நாஸ்தி. त्वमेव शरणं मम तस्मात् कारिण्य भावेन रक्ष रक्षौ महेश्वरः.
இப்போ நான் சொன்ன சென்டென்ஸு இந்த இடத்துல தான் என் வாயில் வந்துச்சு. அந்த அந்நியதா சரணம் நாஸ்திங்கிறது கீதையிலையும் இருக்கேன். கடைசியில் கைவிட மாட்டார் கனகச பேச. எல்லாம் திரௌபதியாகட்டும் எல்லாரும் கடைசியில் வேற ஒரே உபாயம் நீ தான்ப்பா. அதுக்காக கோவிந்தனை நினைக்கும். இது யாரு? பஜ கோவிந்தம். அப்போ இந்த பஜ கோவிந்தம் சா காஷிகா அகம் என்ன நிஜபோத ரூபா அதை சொன்னோமே. இந்த பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தால் 48 நாள், அதான் 48 நாள் 6 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லை தொடர போகிறதோ நம்ம பஜகோவிந்தத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். சரி, யார் பஜகோவிந்தம் சொல்லலாம், யார் சொல்லக்கூடாது, நியமமே கிடையாது. ஹரே ராம சொல்கிற மாதிரி பஜகோவிந்த நாமாவளிய கலியை பலி கொள்ளும் ஒரு நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. அதே மாதிரி தான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ. உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துக்கு இதென்றால் இப்படி வேறு ஆரம்பித்தாரே, என்றைக்கு முடிக்க போகிறேன், இன்றைக்கி அர்த்தம் ஒரு அர்த்தத்தையும் தேட வேண்டாம். தானாகவே நமக்கு இந்த பஜகோவிந்தத்தை சொல்லிகிட்டே இருந்தேன்னு வைங்கோ, உங்களுக்கே இன்னும் புது புது அர்த்தம்லாம் வரும். நீங்கள் அடுத்த கிளாஸ் மாமா இதுக்காக நான் 3 தடவை சொன்னேன்னு பரவாயில்ல. பிரேக்ஃபாஸ்ட் போது பஜகோவிந்தம், லஞ்சு போது பஜகோவிந்தம், டின்னர் போது பஜகோவிந்தம், பரவாயில்ல போட்டுக்கலாங்க, ஜீரணாகணுங்க. அதனால அது மனுஷா வாச்சா காயா, நம்ம நல்லா சாப்பிட்டா அது தீரும். சரி, இப்போ இவர் என்ன சொல்ற, அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். பகவத்பாதர் நிறைய பாஷ்யங்கள் பண்ணிட்டார், நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டார், என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கார் காசியில். அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருத்தோம், இந்த ஜனங்கள் திருந்துற மாதிரி இல்லை. எப்போ 1600 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கட்டு இருக்கிற மணிகர்ணிகா காட்டில் ஞானமாக இருக்கிற கங்கா பிரவாகத்துக்கு இடத்துல இந்த ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். இது எப்படி அவர் ஆரம்பித்தாருங்கிற ஒரு கதைக்கு முன்னாடி என்ன ஆறுது மனுஷாட்ட, நமக்கு ஆஷாயா ஏதாசாங்கிற சுபாஷிதம் பார்த்த மாதிரி ஆசைங்கிறது அளவுக்கு அப்பாற்பட்டது. ஆசையை அடக்கணுங்கிறது இருக்கட்டும், ஆசை எவ்வளவுன்னு பார்த்தா மெஷர் பண்ண முடியாது, அளவுக்கு அப்பாற்பட்டது. அஜ்ஞானம் அதை விட, ஞானம் வந்துடுத்துன்னா ஞானம் அவ்வளோதான் அம்புதான், அதுதானே ஞானம். ஞானம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது. அஜ்ஞானத்தான் நிறையா, இது வருமோ அது வருமோன்னு ஆசை. அதுக்கு மேலே எதுக்கு தான் ஆசைப்படுதுன்னு தெரியல. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உள்ளே வந்து நமக்கு புது புது ஆசையை உண்டாக்குறது. அதுவும் காலத்தை போகிற போக்க பார்த்தா இன்னும் எத்தனை ஆசைக்கு காத்துட்டுக்க போகிறோம்னு தெரியல. அப்போ அப்படி அளவுக்கு அடங்காத ஆசையை கடலில் எப்படி அலைகள் ஓய்வதில்லையோ ஆசைகளும் ஓய்வதில்லை. மனசில் சப்பலம் அதுக்கு மேலே ஓடிட்டுருக்கு. அந்த இது வெளி உலகத்தில் அடங்காமல் உள்ளே நமக்கு இதை முடிச்சிடலாமா அதை முடிச்சிடலாமான்னு கற்பனைகள் கோட்டைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விசாரம் பண்ணோம். எதுக்கு நம்மளால் ஒன்றுமே முடியாத விஷயத்துக்குலாம் நம்மளாம் கவலைப்படுறோம். அந்த கவலைங்கிற வேதனை நம்மளை ஒரு வழி பண்ணிடுது. எப்படி ஆசை வேறு கதிக்கு இழுத்துன்னு போதோ சரீரத்தை கவலைங்கிற ஒரு நோய் விசித்திரமாக சொல்லுவா. ஒன்றுமே வேண்டான்னு நினச்சாலும் கஷ்டம் தானாக வந்துடும். நீங்கள் விரும்பவே மாட்டேன். மோட்டார் நாட் ஒர்க்கிங், தண்ணி நாட் அவைலபிள், யூபிஎஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, நேற்றுக்கு இந்த ரோட்டில் ஒரு பெரிய ஊர்லாம் டிராஃபிக் ஜாமு,
மழை பெஞ்சா டிச்சு தோண்டி இருக்கான், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இது யாராவது விரும்புகிறோமா? விரும்புறது இல்லை. ஆசையை விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்புறதில்லை. சுகத்தை விரும்புகிறான். ஒவ்வொரு சுகத்துக்கும் பின்னாடி துக்கம் இருக்கு. யாரோ ஒருத்தர் நஷ்டப்பட்டால் தான் ஒருத்தருக்கு லாபம், யாரோ ஒருத்தர் அடுப்பங்களில் சமைச்சா தான் ஒருத்தருக்கு போஜனம், யாரோ ஒருத்தர் வேர்வை சிந்த வேலை பண்ணால் தான் ஒரு நல்ல கிளாத்து வருது. அப்படி மாறி வரும்போது இங்கே பாண்டித்யம்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கணும். தன்னோட கலையில் ஆடிட்டர்னா, ஐ எம் தி பெஸ்ட் ஆடிட்டர் இன் ரேஸ் கோர்ஸ், ஐ எம் தி பெஸ்ட் டீச்சர் இன் பிஎஸ்ஜி. கார்டியாலஜினாக்கா அவர் யார்? டாக்டர் செரியன் ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறான்னு தெரியாது. கருகலகத்துக்கு பகவான் கூட்டின்ட்டார். ஏன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா ஹார்ட் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்? அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ராஜானாக்க என்ன மாதிரி உண்டா, மந்திரினாக்க என்ன மாதிரி, அது ஸ்வபாவம். மனுஷனுக்கு ஒரு இருக்க ஸ்வபாவம். பூ தொடுத்தா கூட அழகாக தொடுத்துக்கணும் பாருங்கள், ரசிக்கணும், நல்லா தான் தொடுக்கணும். ஆனால் நமக்குள்ள வினயம் உண்டு. அதுக்காக நன்னா தொடு தப்பு சொல்லலை. அந்த ஸ்வபாவம் இவா மாதிரி உண்டா. ஒரு சங்கீத வித்யான் இருந்தால் அவர் மாதிரி ஒரு ராக ஆழ அந்த வித்வத்துவம் மகத்துவம் இருக்கு. அது அந்த காலத்தில் பண்டிதருக்கு நிறையாவே இருந்தது. அதுவும் காஷ்மீர் சொன்னேன்ல, எல்லா யூனிவர்சிட்டி எல்லாம் இருப்பானே, அங்கே நிரூபணம் பண்ணணும், பிரமாணம் பண்ணணும். ஆர்குமெண்ட் வேறு, ஆர்குமெண்ட்டு அடமன்சி. நிரூபணம் பண்ண வருது நிச்சயமான பிரமாணத்தோட. அதுக்கு இந்த பண்டிதர்கள் எல்லாம், வயசான பண்டிதர்கள் 4-5 பேரை அவர் பார்த்துட்டார். அவர் கண் பார்வையில் பற்றுது. அப்போ இவருக்கு தோணிட்டு, என்னடா இத்தனை பாண்டித்தம் கண்ணாடி போட்டுன்னு மேலேயா கீழே பண்ணி வெயிலில் படிக்கட்டில் சின்ன எழுத்து, அப்போலாம் புக்கெல்லாம் கிடையாது, அந்த ஓலை சூடெலாம் பார்த்துட்டு இவரெல்லாம் என்ன பண்ணுற, இது கடைசியில் இவரை ஜீவனத்தை காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லித்தான் 2வது வரி, சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதே ருக்ருங்கதனே. அப்போ இந்த வரி இருக்குல்ல, இதை சொன்னால் நம்மளே இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸுக்கு வரோம் நமக்கு தோணும். ஆனால் நமக்கு தோணுங்கள்ல, நான் உங்களோட ஒருத்தர், நீங்கள் எங்கிறத ஒன்றார். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படி தான். காலம்னாக்க ராகு காலம் கிடையாது, இது சாயங்காலம். காலங்கிறது நம்மளோட ஆயுசு கம்மியாகிட்டே வருதப்பா. உன்னோட ஆயுட்காலம் முடிய போகிறது. அந்த நேரத்திலேயாவது கோவிந்தனை நினைக்காம என்ன நீ நிரூபணத்தை பண்ணி சாதிக்க போகிற. நிரூபணம் பண்ணனாக்க என்ன ஒரு லாங்குவேஜுக்கு முக்கியம் வேணும்? கிராமர் தெரிஞ்சுக்கணும், தாத்து தெரிஞ்சிருக்கணும். டுக்ருங்கிறது வியாக்கரணம், கரணைங்கிறது 3வது விபக்தி. அந்த வியாக்கரணத்தினால் நீ சாதித்து என்னத்தப்பா அடைய போகிற? தடுக்கி விழுந்தா கீழே கங்கையில் விழுந்துட, படிக்கட்டை பிடிச்சி நின்றுக்கிட்டு சக்தி இல்லை. அப்படி ஒரு 4-5 பேரை பார்க்கும்போது தான் இந்த கிரந்தம் அவர் வாயால் வர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சிட்ருக்கேன். மற்றதெல்லாம் உட்காந்தா 5 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் சௌந்தரலரி சிவானந்தரி இது அப்படி பண்ணவே இல்லை. அதை அந்த முதல் ஸ்லோகம் சொல்லிட்டு அவர் நடந்தாச்சு, அவர் போயிட்டே இருக்கார், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மறுபடியும் இதே மாதிரி ஏதோ ஒரு காட்சியை பார்ப்பார் அடுத்த ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகங்கள் அவர் உட்கார்ந்தார் 30 ஸ்லோகம் 13 ஸ்லோகம் எழுதினது சொல்லலை. ஒவ்வொரு சம்பவத்தை அவர் எதிர்நோக்கும் போது வந்த தொகுப்பு இந்த பஜகோவிந்தம். சம்பிராப்தே, பிராப்தேன்னா என்ன அர்த்தம்? பிராரப்தம் கிடையாது. பிராப்தேன்னா என்ன? கடை அடையது. சம்னாக்க சம்யக் பிராப்தம், சாரம் எக்ஸ்ட்ராக்ட், சம்சாரம் நன்னாவே தெரியுது, எவ்வளவு நம்மள எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறதுன்னு. சம்பிராப்தே
நீ கால புருஷன் பக்கத்தில் இருக்கான்ப்பா. நெக்ஸ்ட்டு டோரு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டு அவ்வளோ பக்கத்தில் இருக்கான் காலபுருஷன். பயப்பட வேண்டாம், அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். நமக்கெல்லாம் பாசம்னு ஒன்று இருக்கு. பாசத்தை விட்டால் தான் காலம் கொஞ்சம் வருவான். கடைசியில் பார்ப்போம், இவன் விட மாட்டிடாக்கா அவன் பாசக்காரை போட்டுருவான். அதாவது நம்ம பயப்பட வேண்டாம். பகவத்துக்கு மேலே க்ஷேமாக இருப்பான். தெரிஞ்சுன்னு க்ஷேமாக இருக்கணும். என்றைக்கு வந்தாலும் பயப்படவே கூடாது. மரணத்தை பற்றி அமிர்தம் 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 அப்படி நினச்சிக்கணும். மற்றவா தான் பயப்படணும். போனவா ஏன் பயப்படணும்? போனதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மற்றவா பயப்பட, அவளை பதில் வந்து பயப்பட வேண்டாம். சம்பிராப்தே சந்நிஹித்தே நான் பயப்படல. நானாக தான் உங்கள் எல்லாரையும் பயப்பட வேண்டாம். ஏன்னா பகவத்பாதர் சொல்லியிருக்கேன், பயப்படவே கூடாது. அபயம் அபியம். எதுக்காக பயப்பட? வந்தாச்சு வாழ்ந்தாச்சு. அன்றைக்கி அவன் பாடலையா ஒருத்தான், பூமியில் தங்கி விட்டால் இடம் ஏதுன்னு, பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ணணுன்னு. அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். நன்னா அனுபவிச்சாச்சு. 2 கிளாஸ் கேட்டோமா, 10 கிளாஸ் நாராயண படிமா போதுமே. அதே குருவாயிருப்பன் தானே. அந்த மாதிரி அந்த அனுபவத்தில் நீ ஆனந்தம் அடைஞ்சேன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது மீதி எதுவுமே கிடையாது. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம சொத்த நாள் வாழ. அப்போ சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. இப்போ சம்பிராப்தேனாக்க இவ்வளோ இல்லை, சந்நிஹிதேன்னு ரொம்ப பக்கத்தில் இருக்கா. மடியில் உட்காந்து லக்ஷ்மி நரசிம்மரை வச்சுட்டா மாதிரி பாடாத. காலனோட மடியில் நம்ம இருக்குமா, நம்ம காலனை பிடிச்சின்னு இருக்குமானாக்கா நிழல் தொடரா மாதிரி காலபுருஷன் நம்மளை தொடர்ந்துட்டு இருக்கா. நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம். ஹி இஸ் நாட் கோயிங் டு கம் ஃப்ரம் அவுட் சைட். நம்மளோட வந்து என்னைக்கு நம்ம பிராண சக்தி எனக்கும் கூட வந்துட்டே இருக்க. அவர் கூட வருத்தினால்தான் நமக்கு பயமில்லாமல் தூங்குறோம். கவலையப்படாதவங்க. யமதர்மராஜா நல்ல ராஜா, அவருக்கு பேர் தர்மராஜான்னு பேர். ஸோ நம்ம நிஜமாகவே பயப்படவே கூடாது. சிவனை நினச்சின்னு படுத்தினா சௌக்கியமாக இருக்கான். அப்போ இவர் என்ன சொல்ற, நஹி நஹி ரக்ஷதி டுக்ரும். அதுக்காக கிராமர் படிக்காத, சாஸ்திரம் படிக்காதேன்னு சொல்லலை. 2 விஷயம் இருக்குது. எந்த அளவுக்கு உனக்கு தேவையோ, பிரதமா விபக்தி போருமா போருங்க போருங்க இல்லையா? அதுல ரொம்ப சுலபம். சம்போதனம் ஹே போட்டா போதுங்க. கோவிந்தா ஹே கோவிந்தான பஜ கோவிந்தம் தான். ஸோ நீங்கள் வந்து கோவிந்தாய நமஹ சத்துருதி விபக்தி, அப்போ சரஸ்வதி நமஹ, அங்கே ஸ்ரீலிங்கம் இங்கே புல்லிங்கம். நம்மளாம் ஒரே உத்தம புருஷா தானே. அந்த மாதிரி தேவையான அளவுக்கு கற்றுக்கோ. வயசுன்னு ஒன்று இருக்குப்பா, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. ஸோ இப்படி தான் ஒரு உபதேசம் பண்ணுறேன். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன் கரண். இப்போ இந்த டுக்ருன் கரணேங்கிறதுல இன்னொரு அர்த்தமும் எடுத்து சொல்கிறான். கிராமர் மற்றும் டுக்ருன் கரணைக்கு அர்த்தம் கிடையாது. ரீங்காரம் பண்ணது ஒன்று அடைய வேணும்னு அந்த அஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதை அடையிற மட்டும் நம்ம விட மாட்டோம். அதுவும் டுக்ருங்கிறது ரிப்பீட்டேஷன். அதாவது நமக்குள்ள ஒரு ஆர்வத்தோட ஒரு துடிப்பு. ரீங்காரம் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரீங்காரத்துக்கு இங்கிலீஷில் எனக்கு சரியான வார்த்தை இப்போ டக்குன்னு வரல. ரிப்பீட்டேஷன்னாக்கா டிஃப்ரெண்ட். அதாவது அஸ்பிரேஷன் சொல்லலாம், ஒரு ஆவா, ஒரு ஆசை. இன்னைக்கு விபப்பரியா, அதாவது ஒரு வாண்டிங். அந்த புஸ்தகத்தை எங்கேயோ எழுதிருக்கேன், அந்த இன்னைக்கு தேடினா தான் எனக்கு ராத்திரி தூக்கம் வரும்னு யாராவது ஒரு குறிப்பு கேட்டால் கூட நம்ம தேட போயிடுவோம். அது எங்கேயோ எழுதினு வச்சுருக்கேன், இல்லை நான் எழுதி வச்சுருக்கேன், கண்டிப்பாக இங்கே தான் இருக்கு. அதுதான் அந்த டுக்ருனுக்கு அந்த பிரமாணத்தை இன்னும் தேடுறாராம். தெரிஞ்சு எடுத்து சொல்கிறது வேற. He is still in search that something more is explicitly clear. அந்த தேடுதலை அந்த ஸ்ருதி ஸ்மிருதியில் பார்த்துன்னு வரும்போது அதுவும் டுக்ருன் கரணை. ஸோ பகவத் பாதரே அன்றைக்கே சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்தில் நான் 4 பரீட்சை கோவிதா இருந்ததுக்கப்புறம் சம்ஸ்கிருத பரீட்சைக்கு நஹி நஹி ரக்ஷதி நான் அதுக்கப்புறம் பரீட்சை எழுதணுங்கிற
நோக்கத்தை போகலை. இல்லைக்கா கீதா சவப்பானம் மற்றெல்லாம் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தேன். உண்மையிலே நான் இந்த நகி நகி ரக்ஷித டுக்குறன்னு காரணம் இல்லை, அதுதான் எனக்கு அதில் ஒரு லைன் ஆஃப் டிமார்க்கேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மற்றவ படிக்கட்டும், அவன்கிட்ட நம்ம கேட்டுப்போம். இதெல்லாம் இவர் சொல்லறதில்ல. என்ன நோக்கம்? நமக்கு வைராக்கியம் வரணும். வாழ்க்கையில் என்ன வரணும்? வைராக்கியம். வைராக்கியம்னா விராகா. ராகனா ஆசை, ராகத்வேஷம். இந்த வீராக உபசர்கா. அதில் வைராக்கியம் பலவிதம் இருக்குது. ஸ்மசான வைராக்கியம்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்றைக்கி மட்டும்தான் இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு நினச்சிப்பான். வெளியில் வரத்துக்கு அப்புறமே டிஃபன் ரெடியான தேடுவோம். பசி ஒத்துமையும் தப்பு பண்ணிடுற ஸ்வபாவம். இதுக்கு இந்த நான் சொல்கிறேன்னு நினைக்காதவங்க நியாய வள்ளின்னு ஒரு 100-170 நியாயங்கள் இருக்கு. உங்கள் பாடத்தில் இல்லாமல் ஒரு 8-10 நியாயங்கள் வரும் 2வது பரிசையில். இந்த ஸ்மசான வைராகியங்கிறது தான் அதில் கொடுக்கல. ஏன்னா அது நித்திய வாழ்க்கையிலே வந்துடுது. இது நினச்சா ஒரு வைராக்கியம், நினச்சா ஒரு அந்த மாதிரி க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தங்கள்லாம் நமக்குலாம் நிறைய வைராக்கி இருக்கு. யாராவது ஒருத்தர் கொஞ்சம்டா அந்த இடத்துக்கு போனால் மட்டும் நான் இதை தொடவே மாட்டேன், அப்போ வேறு இடத்துல போடாது, அது வைராக்கியம் கிடையாது. அடமன்சிங்கிறது பிடிவாதம், அது வைராக்கியம் கிடையாது. நன்னா அனுபவிக்கணும், பிடிச்சிருக்கணும், பற்று வச்சிருக்கணும். அந்த பற்றை வத்ததுன்னு பற்றை விடறதுக்கு தான் வைராக்கியம். குழந்தைகள் நல்லா வளர்க்கணும், கல்யாணம் பண்ணி தரணும், சம்பந்தியோனா பேட்டி வரணும், எல்லா இடத்துலையும் சுற்றுலானா பேட்டி வரணும். சரி, இனிமேல் நம்ம சம்பந்தம் வச்சுப்போம், ஆனால் குழந்தை வரலன்னு வருத்தப்படக்கூடாது. அவள் வந்தாலும் நீ கிளம்பா மாதிரி கிளம்பா, நான் என்னோடய சத்சங்கத்துக்கு போகிறேன். அவள் வந்துவிட்டாலே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பத்திரிக்கை வந்தது, யாரும் போகிறதுக்கு இல்லை, நான் போனால் தானே நன்னா இருக்கும். என்னத்தை நன்னா இருக்கும், நம்ம கால் தான் வலிக்கும். அந்த வைராக்கியம் வரணும், பற்றுட்டு வரணும். அந்த வைராக்கியம் வளர்த்துக்கிறதுக்கு பிரகட கண்டத்தில் பகவத்கீதை தான் எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பிரஸ்தான திரயத்திலையும் பகவத்கீதையை நல்லா புரிஞ்சுட்டா வைராக்கியம் வரும். ஆனால் பகவத்கீதையை கரைச்சி குடித்து வைராக்கியம் வருத பகவத்பாதர் பார்த்துட்டார். பஜ கோவிந்தத்தை உண்மையாக நன்னா அதோட அர்த்தத்தை உள்வாங்கிட்டு அது பிரகாரம் வாழ்க்கையை அவாவா மாற்றிக்கணுங்கிற மார்க்கத்தில் என்ன சொன்னேன், டிரான்ஸ்மிஷன் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் டிரான்ஸ்மிஷன். ஆனால் நீங்கள் அதில் எத்தனை உள்வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை மாற்றிக்க முடியறதுக்கு சாத்தியமோ இருக்கோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டீங்கன்னா வைராக்கியத்துக்கு வேறு வழியே. வைராக்கிய சதகம் அதை பட்டத்திரி ஒன்று சொல்லியிருக்காரு, இவாக்கு அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். இதில் நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னா வைராக்கியத்தில் உச்ச கட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்லோகம் வரும், போகரதோவா யோகரதோவான்னு வரப்போகுது. அந்த நிலைக்கு அழிச்சிட்டு இவரை அஷ்யூரன்ஸ் புன சத்தியம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தால் இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் ஜீவன் முக்தான்னு அவர் ஸ்டாம்பு போட்டு கொடுத்துருக்கிறது பஜகோவிந்தம் கிரந்தம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம். நான் எந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு இருக்கேன்னு தெரியாது. ஆனால் நான் இன்னைக்கு இருக்கிறதுல இந்த மனோநிலையில் நான் இதுக்கு மாறுறதுக்கு காரணம் பஜகோவிந்தங்கிற ஒரு கிரந்தம் என்னை பல விதத்தில் மாறுதலுக்கு உறுதுணையாக இருக்கு. அதை நான் பெருமையோடு சொல்லிட்டுருக்கேன். இன்னும் விட வேண்டியது நிறையா இருக்கு, இன்னும் மாற வேண்டியது உயர்நிலைக்கு இன்னும் போக வேண்டியிருக்கு. ஆனால் முதல் படிக்கட்டாக எனக்கு இது அமைஞ்சிருக்கு. எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இந்த பாத் ஆஃப் வைராக்கியம். அப்போ இது முதல்ல இருந்து என்ன நம்ம இதில் பார்க்குறோம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ உடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதே
शुभ्रुन्करणे भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. இவ்வளவு பார்த்துருக்கோம். இதில் 2 வார்த்தைக்கு இன்னொன்று அர்த்தம் சொல்லலை. நீங்கள் எந்தெந்த 2 வார்த்தை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களோ தெரிஞ்சுக்கலையோ, மூட ஞாபகம் வருதா? மதினாக்க புத்தி, மதி அழகினா பேர் வச்சுக்கிறான், மதி அழகனும் வச்சுக்கிறான். ஏன் நம்ம அதையே டிஸ்கிரிமினேட் பண்ணணும்? அப்போ மத்தேங்கிறது ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை, பகவத் பாதர் தன்னோட மனசையே எடுத்துக்காட்ட. அப்போ நம்ம எல்லாரும் மூடனா வடிகட்டின முட்டாள், சாதாரண முட்டாள் இல்லை. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் அதுதான். அப்போ அவரே சொல்லும்போது நம்ம ஒவ்வொருத்த மனசை தான் மூடமத்தேன்னு சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை திருத்திக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கேனே, நித்தியம் நம்ம இதை அனுபவித்து பார்த்தா நமக்கே நம்மளோட வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கும். இதில் வர எல்லாமே திருப்பி மூடமத்தைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மனசு ஞான மார்க்கத்துக்கு உள்ளே தானே இருக்கார் ஈஸ்வரர், உள்ளே தானே ஞான கங்கா பிரவாகம் பண்ணுற. அதுக்கு தான் காசி பஞ்சம் முன்னாடி எடுத்தேன். ஏன்னா அது வந்தால் தான் இதெல்லாம் மற்றதெல்லாம் அதோட யாத்திரையை தான் நம்ம போயிட்டு இருக்க போகிறோம். அப்போ அந்த புத்திங்கிற பவானி இருக்கா, விசாலாட்சிங்கிற அம்மன் இருக்கா, ஞான கங்காங்கிற பிரவாகம் இருக்குது, பிரயாகங்கிற ஸ்ரத்தா பக்தி இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது காசி விஸ்வநாத சாட்சியாக இருக்கா. அப்போ உன் மனசை நீ திருத்தி பார்த்துக்கிறதுக்கு பஜகோவிந்தம் உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க போகிறது, இருக்கணும், இருக்கும். இது சொல்லிட்டு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர மாம் பாதி, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர மாம் பாதி. அடுத்த கிளாஸில் அடுத்ததை பார்த்துப்போம்.